சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினின் ஆட்சி அதிகாரங்கள் பறிப்பு, போலீஸ் குவிப்பு. திமுகவுக்கு எதிராக கட்சி நிதி வசூல் குறித்து சட்டமன்றத்தில் தாக்கியிருந்தார் முதல்வர் விஜய். திமுகவின் பெயரை குறிப்பிடாமல் பார்ட்டி ஃபண்ட் எனும் பெயரில் டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு மது சப்ளை செய்யும் மது உற்பத்தி ஆலைகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வில்லங்கத்தை அமல்படுத்தினார். இது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. மேலும் கரூர் கூட்டத்தில் பேசும்போது பார்ட்டி ஃபண்ட் என சொன்னதும் எடுத்தார்கள் பாருங்கள் ஓட்டம், ஓடு 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 ஓடுன்னு செந்தில் பாலாஜி எடுத்தார் ஓட்டம் என்று திமுகவை ஏகத்துக்கு நக்கல் செய்தார் முதல்வர் விஜய். இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகிறது திமுக. மேலும் இந்த விவகாரத்தை அவ்வளவு எளிதா விட்டுவிட தயாரா முதல்வர் விஜய் இல்லையாம். டாஸ்மார்க்குக்கு எதிரான வழக்குகள் பற்றிய விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார் விஜய். டாஸ்மார்க் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து லஞ்ச ஒழிப்பு துறையில் பல வழக்குகள் பதியப்பட்டன. அதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை கடந்த திமுக ஆட்சியின் போது டாஸ்மார்க் நிறுவனத்தில் நுழைந்து அதிரடி சோதனை நடத்தியது. இந்த சோதனை அப்போது அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டாஸ்மார்க் அதிகாரிகளின் பர்சனல் போன்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு சோதனை நடத்தினாங்க. அதில் உள்ள வாட்ஸ்அப் தகவல்களை பரிமாறிக்கொண்ட விவரங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து கொண்டு அமலாக்கத்துறை பல்வேறு ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் ஆராயப்பட்டு அதிலிருந்து தங்களுக்கு தேவையான விவரங்களை சேகரித்து கொண்டாங்க. டாஸ்மார்க் அதிகாரிகளிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை கோரியது திமுக அரசு. உயர்நீதிமன்றத்தில் தடை கிடைக்கல, உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு எதிராக இடைக்கால தடையாணையை பெற்றது முந்தைய திமுக அரசு. இந்த சூழலில் தான் இந்த இடைக்கால தடையாணையை பற்றி சமீபத்தில் கோட்டை அதிகாரிகள் மத்தியில் விவாதிக்கப்பட்டிருக்கு. டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடந்த ரெய்டு பற்றி முதல்வர் விஜய் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியதை அடுத்து மேலும் இந்த விவாதம் சூடு பிடிச்சிருக்கு. திமுகவில் பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டதை நாம் கிளறி விட்டா அதனை அப்படியே விட்டுவிட முடியாது. பட்ஜெட் கூட்டத்தில் இதனை திமுக நமக்கு எதிராக திசை திருப்பும் என யோசிச்சுதான் திமுக ஆட்சியின் போது டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடந்த ரெய்டின் தற்போதைய நிலை என்ன என்று அதிகாரிகளிடம் விசாரணை செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த விவரங்களை அண்மையில் முதல்வரிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திமுக ஆட்சியின் போதே அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்ட்ரீம் ஸ்டே ஆர்டர் பெற்றிருக்கிறது என்பதை விவரித்தாங்க. அதனை திரும்ப பெற சட்டத்தில் இடம் இருக்கிறதா என அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார் விஜய். இந்த இடைக்கால தடையை விலக்கி கொள்ளப்பட்டா டாஸ்மார்க்குக்கு எதிராக அமலாக்கத்துறையின் நடவடிக்கை மீண்டும் பாயலாம் என சொல்லியுள்ள அதிகாரிகள் இடைக்கால தடையை திரும்ப பெற சட்டம் அனுமதிக்குமா என்பதை அரசு தலைமை வழக்கறிஞரிடம் ஆலோசனை கேட்கலாம் என்றும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் அரசு தலைமை வழக்கறிஞரிடம் விவாதங்களை வைத்து வருகிறாராம் முதல்வர் விஜய். இடைக்கால தடையாணையை திரும்ப பெற முடியும் எனில் அதற்கான மனு தாக்கல் செய்யவும் தாவேக அரசு திட்டமிட்டிருக்கிறது. அப்படி ஒரு மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இடைக்கால தடையை சுப்ரீம் கோர்ட் விலக்கி கொண்டா அமலாக்கத்துறை மீண்டும் டாஸ்மார்க் மீது பாயும். அப்போது பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் திமுக குடும்பத்தினர் மற்றும் மாஜிகள் பலரும் சிக்குவார்கள் என்கின்ற தகவல் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை வட்டாரங்களில் பேசப்படுது. மேலும் ஸ்டாலின் அவர்களின் அதிகாரங்கள் ஏற்கனவே பறிக்கப்பட்டிருக்கிறது. சொந்த தொகுதியான கொளத்தூரிலே அவர் தோற்றுவிட்டார். மேலும் இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் ஸ்டாலின் குடும்பம் சிக்குமானால் உதயநிதி, ஸ்டாலின் போன்ற முக்கியமானவர்களின் ஆட்சி அதிகாரங்களே தமிழகத்தில் இல்லாமல் செல்லும் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் ஏற்கனவே 12 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து 2 கோடி ரூபாய் ரொக்க பணத்தையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம்
குதிரை பேரம் பேசியதா பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 12 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கொரட்டூரை சேர்ந்த சீனிவாசன் என்ற கருணாநிதி, சாலிகிராமத்தை சேர்ந்த சரவணன் மற்றும் பள்ளிக்கரணையை சேர்ந்த வினோத் ஆகியோரை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் கைது செஞ்சாங்க. அவர்களிடமிருந்து 2 கோடி ரூபாய் ரொக்க பணத்தையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதா சொல்லி விசாரணைக்கு ஆஜராகுமாறு திருவல்லிக்கேணி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றிருக்கிறாங்க. அதே போல சிங்கப்பூரில் வசித்து வரும் லட்சுமண பெருமாள் தொலைபேசி மூலம் பேரம் பேசியதா குற்றச்சாட்டு இருந்திருக்கிற நிலையில் அவரது பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த வழக்கில் இடைத்தரகர்களாக செயல்பட்ட சிலருக்கு தலா 5 கோடி வரை பணம் வழங்கப்பட்டதாகவும் விசாரணையில் ஷாக் தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் கணக்கில் காட்டப்படாத ஹவாலா பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதா சந்தேகம் எழுந்திருப்பதா போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதா பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 12 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கொரட்டூரை சேர்ந்த சீனிவாசன் என்ற கருணாநிதி, சாலிகிராமத்தை சேர்ந்த சரவணன் மற்றும் பள்ளிக்கரணையை சேர்ந்த வினோத் ஆகியோரை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து 2 கோடி ரூபாய் ரொக்க பணத்தையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த வழக்கில் இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் ஹவாலா பணப்பரிமாற்றம் தொடர்பான அம்சங்கள் இருப்பதால் அமலாக்கத்துறையும் இந்த வழக்கு ஆவணங்களை பெற்று தனியாக விசாரணையை மேற்கொண்டு வருவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் லண்டன் சென்றுள்ள மு.க. ஸ்டாலின் இன்று மாலை துபால் வழியா சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்து சேர்க்கிறார். விமான நிலையத்திற்கு அவருக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட இருக்கு. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, தலைமை இணைச் செயலாளர் அன்பகம் கலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் நேரில் வந்து அவரை வரவேற்க இருக்காங்க. அதாவது அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற பல அதிர்ச்சி தகவல்கள் திமுக தலைமையே உலுக்கியதா அறிவாலய மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. பல மாவட்டங்களில் பல ஆண்டுகளாக கட்சியில் உச்சகட்ட பதவியும் அரசு சலுகைகளும் அனுபவித்த மாவட்ட செயலாளர்களும் முக்கிய தலைவர்களும் கட்சிக்கு உண்மையாக உழைக்காமல் முதுகில் குத்திய விவகாரங்கள் தகுந்த ஆதாரங்களோட ஆடியோ மற்றும் வீடியோ காட்சிகளோட தற்போது இருக்கான். மேலும் திமுக மிக எளிதாக வெல்லும் என்று கணிக்கப்பட்ட பல விஐபி தொகுதிகளில் உள்ளூர் திமுக நிர்வாகிகள் மற்ற கட்சியினரோட ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டு செயல்பட்டது தற்போது தெரிய வந்திருக்கு. மேலும் திமுக வேட்பாளர் தோற்கடிப்பதற்காகவே உள்ளூர் நிர்வாகிகள் திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க என குற்றச்சாட்டும் வந்திருக்கு. சொந்த கட்சி வேட்பாளரை தோற்கடிக்க தங்களுக்கு நெருக்கமானவர்களை வைத்து உள்ளடி வேலையில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கு. இதனால் இந்த வெளிநாட்டு பயணம் முடித்து திரும்பி வரும் ஸ்டாலின் தொடர்ந்து திமுகவில் பெரும் கலைகளை எடுக்க தற்போது திட்டமிட்டிருக்கிறார். இதனால் திமுகவின் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் மாறும். திமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல தற்போது ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கிறார்.